இப்போ வந்து பாத்தீங்கன்னா 76,500க்கு மேல கோல்டு வந்து டிராவல் ஆகும்போது அங்கிருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி நம்ம பை போறோம் அப்படின்னாக்கா அந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோட கேண்டலோட லோவே நம்ம வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். கரண்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவா தான் இருக்கு. பையிங் சிக்னல் இது வரைக்கும் எதுவும் இல்ல. ஸோ கேண்டில் RSI இல்ல ஏதோ ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பை சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நிஃப்டியில பை இனிஷியேட் பண்ண முடியும். ஆர்த்தி இண்டஸ்ட்ரியோட பை பண்ணலாமா அது லெவல்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆர்த்தி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கரண்டா வந்து ரிவர்சல் ABCD பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் செல்லிங் தான் இருக்கு. இது வந்து பையிங்கான அட்வைசபிள் இல்ல. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா எல்லாரும் எதிர்பார்த்தது ஐடிசியோட ஸ்டாக்ஸ் வந்து டிமர்ஜர் ஆகும் அப்படின்ற மாதிரி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி வந்து ஜனவரியில வந்து அதுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸை வந்து டிமர்ஜ் பண்ண போறாங்க தனியா. ஸோ அது எத்தனை ஸ்டாக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து நான் தெய்வசிகாமணி. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஸ்டாக் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் லெவல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரத்துக்கான என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து டெக்னிக்கல் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோல்டை பற்றி பார்க்கலாம். கோல்டு வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்துருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம டெக்னிக்கலில் பார்த்துருக்கோம். புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்றது என்னன்னாக்கா அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து அதோட ஹையாக பிரேக் ஆச்சுனாக்கா பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் தான் இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 76,500க்கு மேலே கோல்டு வந்து டிராவல் ஆகும்போது அங்கேருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னாக்கா அந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோட கேண்டிலோட லோவே நம்ம வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெண்ட் லைன் லோவை நம்ம ஸ்டாப் லாஸா வச்சு நம்ம வந்து பை இனிஷியேட் பண்ணலாம். கோல்டு பை போறோம் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் லெவல் 78 and 79,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. நீங்க வந்து பை பண்றதா ஸ்ட்ரிக்ட்டா ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு பை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நிஃப்டி தான். ஆக்சுவலா வந்து நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் வந்திருக்கு. FIS வந்து நிறைய செல் பண்ணிருக்காங்க. அதனால வந்து நல்ல ஒரு செல்லிங் வந்திருக்கு. செல்லிங் வரும்போது அடுத்த லெவல் என்ன டெக்னிக்கலா நமக்கு என்ன இண்டிகேட்டர் கொடுக்குன்னு நம்ம பார்க்கலாம். நிஃப்டி வந்து கரண்டா வந்து 23,587ல க்ளோஸ் ஆயிருக்கு. கண்டினியூஸா வந்து லாஸ்ட் வீக் 5 டேஸ்ல 4 டேஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் நம்ம பார்க்கும்போது 23,300 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ மேபி வந்து அந்த லெவல் வரைக்கும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அங்கிருந்து நமக்கு வந்து பையிங் போகுதா இல்லைனா வந்து ஃபர்தரா செல்லிங் வருதான்னு. எப்படி நம்ம பையிங் அதை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா அந்த 23,300 லெவல் வரும்போது நமக்கு வந்து எதர் RSI வந்து பிலோ 35 கிலோ இருக்கணும். அப்படி இல்லைன்னா கேண்டலோட கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து பை இனிஷியேட் பண்ணலாம். கரண்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவா தான் இருக்கு. பையிங் சிக்னல் இது வரைக்கும் எதுவும் இல்ல. ஸோ கேண்டில் RSI இல்ல ஏதோ ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பை சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நிஃப்டியில பை இனிஷியேட் பண்ண முடியும். லாஸ்ட் வீடியோல நீங்க வந்து நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தாங்க சில ஸ்டாக்ஸை பத்தி டெக்னிக்கல் லெவல் சொல்லுங்கன்னு. அதை பத்தி இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஆர்த்தி இண்டஸ்ட்ரியோட பை பண்ணலாமா அது லெவல்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆர்த்தி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கரண்டா வந்து ரிவர்சல் ABCD பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் செல்லிங் தான் இருக்கு. இது வந்து பையிங்கான அட்வைசபிள் இல்ல. அப்படி செல் போகுது அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து கரண்டா வந்து 403ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நெக்ஸ்ட் லெவல் வந்து 342 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம வந்து பை பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு இஃப் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னாக்க முடிஞ்சா நீங்க ஷார்ட் செல் போகலாம். அப்படின்னா ஃப்ரெஷ் பையை வந்து 342 வந்ததுக்கு அப்புறம் உங்களோட பையை வந்து இனிஷியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்ட் நெகட்டிவ் தான். அதுக்கடுத்து வந்து ஆர்த்தி ஃபார்மா கேட்டிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து டெக்னிக்கலா வந்து ஒரு பை லெவல்ல தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ இருக்கு. கரண்டா என்ன பை லெவல்ல டெக்னிக்கலா வந்து ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இது சப்போர்ட் லெவல்ல கரெக்டா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சப்போர்ட் லெவல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து அந்த புல்லிஷ் கேண்டலோட ஹை அதாவது 580க்கு மேல வந்து இந்த ஸ்டாக் வந்து போகும்போது இப்போ நம்ம வந்து இதை வந்து இனிஷியேட் பண்ணலாம், பையிங் போகலாம். இப்போ கரண்டா வந்து 570ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் செல்லிங் முடிஞ்சு பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. 580க்கு மேல நம்ம வந்து பை எடுக்கலாம். அப்படி நம்ம பை போறோம் அப்படின்னாக்கா அந்த டிமாண்ட் ஜோன் அதாவது சப்போர்ட் லெவல் 558க்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸா வச்சு நம்ம வந்து பை இனிஷியேட் பண்ணலாம். அப்படி பை போறோம் அப்படின்னா இதுக்கான டார்கெட் 620 and 640 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆர்த்தி ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். ஜெனரலாவே நிஃப்டி இறங்கும் போது ஐடி அண்ட் ஃபார்மா செக்டர் வந்து பையிங்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதுல வந்து ஸ்டாக் வந்து பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் பையிங் வரதுக்கான வாய்ப்புகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பந்தன் பேங்க். பந்தன் பேங்க்லயும் வந்து
ரிவர்சல் ஏபிசிடி பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை நீங்க பை பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இது பையிங்கான ரைட் பிளேஸ் இல்ல. ஏன் அப்படின்னாக்கா ரிவர்சல் ஏபிசிடி பேட்டர்னோட இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 159ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஏபிசிடி பேட்டர்னோட டார்கெட் எவ்வளவு தூரம் வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 154 அண்ட் 154 கீழே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ அந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து டெக்னிக்கலா ஏதோ ஒரு பை சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸை பையிங் இனிஷியேட் பண்ணலாம். கரண்டா வந்து ட்ரெண்ட் வந்து ஸ்டில் இஸ் நெகட்டிவ் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். இதையும் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு அப்சைடு மூவ் ஆயிட்டு இப்போ டவுன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டவுன்ன்றது ஃபிபனாச்சி படி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த லெவலான அதாவது 316,291 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த லெவல் வரும்போது பை சிக்னல் கிடைச்சதுன்னா நம்ம வந்து பை எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்கு. பையிங்க்கு எந்த ஒரு இண்டிகேட்டரும் கொடுக்கல. ஈவன் தோ செல்லிங்க்கு தான் வந்து ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகி செல்லிங்கான ஒரு இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ். இப்போதைக்கு பையிங் வந்து அட்வைசபிள் இல்லை. அடுத்து MOIL மொயில் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக்ஸுமே ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா இது ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு செல்லிங் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 336ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த 336க்கு கீழே மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக் போகும்போது 283 அண்ட் 260 இந்த பிட்வீன்ல வந்து அது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவா தான் இருக்கு. பையிங்கான எந்த ஒரு டெக்னிக்கலா எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லை. ஸோ அதனால இந்த ஸ்டாக்ஸை வந்து அதனுடைய சப்போர்ட் லெவலான 260 to 280 குள்ள வரும்போது அப்போ அந்த லெவலில் பையிங் சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பை இனிஷியேட் பண்ணலாம். ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ் கரண்டா. அடுத்த ஸ்டாக் ஸ்டீவ் வாரி இன்ஜினியர்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக்ஸ் வந்து கரண்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகுது. 1372 சப்போர்ட் லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா வந்து பையிங்கான ஒரு கேண்டலோ இல்லைனா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனா இதுல வந்து பையிங்கான கேண்டில் வரும்போது நம்ம வந்து இதுல வந்து பையிங் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது சப்போர்ட் லெவலில் தான் இருக்கு. ஸோ 1 or 2 டேஸ்ல பையிங் கன்ஃபர்மேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்ஸ் வந்து சப்போர்ட் லெவல் இருக்கிறதுனால பையிங் சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் எதர் கேண்டில் ஆர் ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பை இனிஷியேட் பண்ணலாம். ஆனா கரண்டா வந்து செல்லிங்லயும் இல்ல அண்ட் செல்லிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அண்ட் பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி இந்த ஸ்டாக் பை பண்ணலாம். ஸோ டெக்னிக்கலா வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நிஃப்டி வந்து அப் ஆகுமா அப்படின்றத பத்தியும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னன்னாக்கா டெக்னிக்கலா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நிஃப்டியோட அடுத்த லெவல் 23,300 லெவலில் வரும்போது அது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்ட் இஸ் கரண்டாக நெகட்டிவாக தான் இருக்குது. பையிங்க்கு எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லை. ஸோ அந்த லெவல் நியர்பை தான் இருக்குது. அரௌண்ட் வந்து 250 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது கரண்ட் லெவல்லேருந்து. ஸோ அந்த லெவல் வந்ததுக்கப்புறம் பையிங் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பையை இனிஷியேட் பண்ணலாம். கரண்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவாக தான் இருக்குது. இப்போது டெக்னிக்கலாக இந்த வாரத்துக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து இண்டிகேட் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் வந்து இங்கேருந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு வந்து நியர்பை ட்ரெண்ட் லைனில் டச் ஆகிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படின்ற ஒரு ரிவர்சல் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால 1288க்கு மேலே இந்த ஸ்டாக்ஸ் வந்து போகும்போது நம்ம பை எடுக்கலாம். அங்கிருந்து அது வந்து 1350 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம பை போறோம் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனோட லோவே நம்ம ஸ்டாப் லாஸா வைக்கலாம். அதாவது 1275க்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸா வச்சு பை இனிஷியேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து லூபின் வந்து நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் ஏபிசிடி பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகி அது மட்டும் இல்லாம அந்த பியோட லெவலை கிராஸ் ஆகி தான் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பியோட லெவல் 2161க்கு மேல இந்த ஸ்டாக்ஸ் மூவ் ஆகும்போது அது அங்கிருந்து 2218 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் வந்து அந்த டியோட லெவல். பை போறோம் அப்படின்னா இதனோட ஸ்டாப் லாஸ் நம்ம எங்க வைக்கலாம் அப்படின்னாக்கா ஆக்சுவலா 2150க்கு கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸா இனிஷியேட் பண்ணிட்டு நம்மளோட ட்ரெண்டை வந்து பை பண்ணலாம். இதுல வந்து ஸ்டாக் பை பண்ணலாம். ட்ரெண்ட் இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா கண்டிஷன் வந்து பை அபோவ் 2161க்கு மேலே போனால் தான் நம்ம வந்து பை பண்ணணும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லா டெக்னிக்கலுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் வந்து ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம சொல்கிறோம். டெசிஷன் வந்து நீங்கள் ஓனாக வந்து இதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெசிஷன் எடுங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எல்லாரும் எதிர்பார்த்தது ஐடிசியோட ஸ்டாக்ஸ் வந்து டிமர்ஜர் ஆகும் அப்படின்ற மாதிரி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. மோஸ்ட் ப்ராப்ளி வந்து ஜனவரியில் வந்து அதுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸை வந்து டிமர்ஜ் பண்ண போகிறாங்க தனியாக. ஸோ அது எத்தனை ஸ்டாக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ ஆனால் ஐடிசி வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வச்சுருந்தாக்கா ஐடிசியோட ஹோட்டல் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிமர்ஜ் பண்ண போகிறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் டெய்லி ட்ரேட் பண்ணாக்கா மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க.
ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ டெய்லி ட்ரேட் பண்ணுறதை விட அந்த ஸ்டாக்கில் ஒரு டெக்னிக்கலாக வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அட்வைசபிள் தான். இதை வந்து நம்ம டெய்லி பண்ணணும் அவசியம் இல்லை. வீக்லி ஒரு 2 ட்ரேட் பண்ணலாம், ஒரு ட்ரேட் கூட பண்ணலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, அது வந்து டிசிப்ளினாக பண்ணணும். டிசிப்ளின் மீன்ஸ் என்னென்னாக்கா, ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது, இதுதான் என் டார்கெட்னா அந்த டார்கெட்டில் வெளியே வர்றது. ஸோ ஏதோ ஒரு அதாவது கண்மூடித்தனமாக போய் பை பண்ணாமல் ஏதோ ஒரு பேராமீட்டரை வச்சு நம்ம வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அட்வைசபிள். இப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து லாஸ் பெருசாக வராது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராஃபிட்லேயே வந்து இருப்பீங்க எப்பவுமே. ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா வந்து இருக்கிற ஸ்டாக்ஸை செல் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அடுத்த லெவல் வரும்போது அதுக்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நிறைய ஸ்டாக்ஸை பை பண்ணலாம். அதாவது வந்து என்னன்னாக்கா மார்க்கெட் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க லோவில் பை பண்ணி ஹையில் செல் பண்ணணும்னு. ஆனால் வந்து ஜென்ரலாக நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னன்னாக்கா ஹையில் பை பண்ணிவிடுவோம், ஆனால் லோவில் வரும்போது பேனிக் ஆகி செல் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இப்போ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த லெவல் ஆல்மோஸ்ட் வரப்போகுது. இப்போ நம்ம பை பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது செல் பண்ணலாம். எப்பவுமே வந்து லோவில் பை பண்ணி ஹையில் தான் செல் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டாக் இங்கேருந்து வாங்குறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த வாரத்துக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதே போல் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் டெக்னிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.